ஜெய் வாராகி! என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே! நம்பினேன் நம்பினேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்து என்ன நடந்துவிடப் போகிறது? ஏமாந்த விஷயங்களில் நடந்தவைதான். ஏமாற்றப்பட்ட விஷயங்கள் முடிந்தவைதான். அதை நீ என்னதான் புலம்பினாலும் திரும்ப கிடைக்காது. எந்த ஒரு செயலுமே சரி, நடந்து முடிந்தவைகளை யாராலும் மாற்றிவிட முடியாது. காலங்கள் போனதுதான். இனி வரும் காலங்களிலாவது அந்த நினைவுகளை வைத்துக்கொண்டு அதுபோல் தவறுகள் செய்துவிடாமல் நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் காலம் தரும் பாடம் என்று சொல்வார்கள். அதுபோலதான் யார் உன்னை கெடுதல் செய்வார்களோ அவர்களை நம்பிவிட்டாய். நம்பி ஏமாந்தேன் என்றால் என்ன நம்பி ஏமாந்தாய்? உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு நல்லது செய்து ஏமாந்து விட்டாய். அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து விட்டாய். நிச்சயமாக துரோகிகள் ஒரு நாள் என்றிருந்தாலும் அவர்களுக்கு பாடம் கிடைத்தே தீரும். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிடு. அவர்களுக்கான பலனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். யாரிடம் எந்த துரோகம் செய்தாலும் அதை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். காலத்தால் நீ அனைத்தையும் பார்த்திருப்பாய். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் இறைவன் கை கொடுப்பது போல் யாராலும் கொடுத்துவிட முடியாது. அதை நீ நினைவில் வைத்துக்கொள். எந்த நிலையில் நீ ஏமாந்து விட்டேன் என்பது, யாரிடம் ஏமாந்தாய்? நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நீ உண்மையாக நம்பினவர்களும் தான் இந்த துரோகத்தை செய்தார்கள். இப்படி ஒரு நேரம் வரும் என்று உனக்கும் தெரியாது. நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நீ நினைத்தாய். நல்லதுதான் நடக்கும். நிச்சயம் கவலைப்படாதே. உன்னுடைய எண்ண அலை ஓட்டமானது சரியாக இருக்குமானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையும் சரியாக இருக்கும். தேவையில்லாத குழப்பத்திற்குள் மனதை போட்டு அலைப்பாய விட்டால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை வலுப்படுத்திவிடும். அந்த பிரச்சனைகளை வலுப்படுத்துவதால் உனக்கு எந்த லாபமும் கிடைத்து விடாது. தேவையில்லாத குழப்பங்களும் நிம்மதியின்மையும் தான் வந்து சேரும். உனக்கு அதனால் எந்தவித பலனும் கிடையாது. சண்டையும் பிரச்சனையும் வைத்துக்கொண்டு எதையும் சாதித்து விடவும் முடியாது. அதனால் அனைத்தையும் விட்டு விலகி உனக்கானது எதுவோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு நிம்மதியாக இரு. ஏமாற்றுபவர்கள் என்றுமே ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். நம்பிய துரோகம் செய்தவர்கள் என்றுமே வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. குற்ற உணர்வுகளால் அடிபட்டுதான் வருவார்கள். ஆனாலும் இதையும் மீறி சிலர் தன்னை எதுவுமே பாதிக்காது என்பது போல் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. அதனால் வாராகியானவளிடம் அனைத்தையும் விட்டுவிட்டு, உன்னால் எதுவும் முடியாது என்று மனதுக்குள் நினைத்து கொள்ளாதே. அனைத்தும் முடியும். ஆனால் பிரச்சனைகளிலிருந்து விலகி வாழ்வதுதான் உத்தமம் என்ற எண்ணத்தோடு நீ வாழ ஆரம்பி. உனக்கான நல்லது நடக்கும். பிரச்சனைகளை மடியில் போட்டு கொள்ளாதே. உனக்கு நிம்மதி வேண்டும் என்று நீ நினைத்தால் பிரச்சனைகளை தூக்கி எறிந்தே ஆக வேண்டும். அனைத்தையும் நீ கவனித்து கொள்ளலாம் என்று மட்டும் நினைத்து விடாதே. அது அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்தால் உன்னால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருந்துவிட முடியாது. அதனால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ அமைதியாக இருந்தே ஆக வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எது பேசினாலும் சரி, உன்னையே தேவையில்லாமல் குறை சொல்லுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்கு கூட வாய் திறக்காதே. யாரிடமும் நீ எதை சொல்லியும் நிரூபித்து ஆக முடியாது. பேசுபவர்கள் 1000 பேசுவார்கள். உனக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. அதை மட்டும் செய்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை அமைத்துக்கொள். உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். அதை மட்டும் நம்பு. அந்த நல்ல விஷயத்தை உனக்கு எப்படி சிறப்பாக அமைத்து தர முடியுமோ அப்படியெல்லாம் உனக்கு இந்த வாராகி அமைத்து தருகிறேன். நீ தைரியத்தை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நிம்மதியாக இரு. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு செயலிலும் நீ எதையும் தவறாக நினைத்து தவறாக யோசித்து கொண்டே இருக்காதே. பிறகு உனக்கு நிம்மதியை நீயே இழப்பது போல் ஆகிவிடும்.
அதனால் உனக்கு நிம்மதி வேண்டும் என்றால் அமைதியாக இரு. இருப்பதை வைத்து நீ நிம்மதி அடையும் போது உனக்கு இன்னும் நிறைய செல்வ செழிப்புகள் வந்து அடையும். இருப்பதையே அனுபவிக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சென்றால் இருப்பதை கூட அனுபவிக்க முடியாமல் ஆகிவிடும். அதனால் உன் வாழ்க்கைக்கு நிம்மதி இல்லாமல் ஆகிவிடும். இடம் எப்பொழுது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் உனக்கானது என்று நினைத்து கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். பிறகு உனக்கு தேவையான அனைத்தையும் நீ மனதிற்குள் நினைத்தால் கூட அது இந்த வாராகிக்கு புரிந்துவிடும். அதையெல்லாம் உனக்கு படிப்படியாக தந்து உனது வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாக ஆக்கிவிடுவேன். நீ என்னெல்லாம் மனதில் வேண்டினாயோ, என்னெல்லாம் மற்றவரிடம் வாங்க வேண்டும் என்றாயோ அனைத்துமே உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக ஏதோ சொல்கிறேன் என்று நினைத்து விடாதே. உனக்கு தேவையான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்தடையும். அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் இருப்பதை விட்டு எதையாவது யோசித்து கொண்டிருக்காதே. உனக்கான நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இது. பிறகு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த வாராகி தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாக தருவேன். எந்த கவலையும் படாதே. உன்னுடைய வாழ்க்கைக்கு நிம்மதி வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் தேவையில்லாத குழப்பத்திற்கெல்லாம் சென்று விடாதே. உன்னை பகைத்து கொள்பவர்களிடமும் பகைமையானவர்களிடமும் உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடமும் நீ தேவையில்லாத கருத்துக்களை பேசி யாரிடமாவது போய் சொல்லிவிட்டால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும். அதனால் அப்படிப்பட்டவர்களின் நட்பு உனக்கு தேவையே கிடையாது. அதனால் நீ இந்த வாராகி சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உன் மனதில் ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு. உனக்கு அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன். தக்க சமயத்தில் வந்து என்ன தேவையோ அனைத்தையும் உனக்கு நான் தந்து உனக்கான காலம் நல்லதாக அமைவதற்கு படிப்படியாக என்ன செழிப்புகளையும் உனது ஆயுளையும் நீடித்து உனது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நான் தருவேன். இந்த வாராகியின் வாக்கு நிச்சயமாக உனக்கு பலிக்கும். சொல்லிவிட்டேன் செய்யவில்லை என்று நினைத்து விடாதே. சொன்னதை செய்து உன் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் தருவேன். உன்னை பெற்றவர்களும் சரி, உன்னுடன் பிறந்தவர்களும் சரி உன்னை பாராட்டும்படி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு அனைத்து நலன்களையும் நான் செய்து தருகிறேன். உனக்கு யாரும் இல்லை என்று எந்த தருணத்திலும் நினைத்து விடாதே. நினைத்து துவண்டு விடாதே. உனக்கு நான் இருக்கிறேன். இந்த வாராகி இருக்கிறேன். என்னிடம் வந்து அனைத்து வார்த்தைகளையும் நீ பேச முடியும். ஆனால் உனது வார்த்தைக்கு என்னிடம் பதில் இல்லை என்று நினைத்து விடாதே. உனக்கான பதிலை காலப்போக்கில் உனக்கு அனைத்து உனது வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நீ என்ன என்னிடம் பேசினாயோ அது அனைத்துமே உன்னை வந்தடைவது போல் நான் செய்து தருவேன். நீ இருப்பது முழுவதுமே எனது பாதுகாப்பில்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வாராகி பாதுகாப்பு உனக்கு என்றுமே உண்டு. உன்னை காப்பாற்றும் இந்த வாராகி உனது தேவைகளையும் பூர்த்தி செய்வேன். நிம்மதியாக இரு. தைரியமாக இரு. உனக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. ஜெய் வாராகி.